என்ன? என்னன்னா இப்படி மூஞ்ச காட்டினா இல்லைன்னு ஆயிடுமா? மூஞ்ச மாத்துறியா இல்லைன்னா கிளம்புவா? இதுக்கு என்னடி பண்றீங்க? பேசுடி. அட இருமா வரேன். நீ வேற ஆளாறு பேர் பத்திச்சுக்கு. சரிங்க, நாளைக்கு உங்க கூட சாப்பிடுறேன். உங்க கூட மட்டும் போதுமா? 1/2 சாப்பிடுறேன். யார் இருக்காங்கன்னு பார்க்க மாட்டேன். அது நம்புறதா இல்ல. எல்லாம் சமாதானப்படுத்த சொல்ற வார்த்தைங்க தானே. ஏன் சின்ன புள்ள? இல்லப்பா நிச்சயமா. என்னை விட்டுருங்க, நான் யாரையும் நம்புறதா இல்ல. நான் உன்னை வெறுப்பேத்த தான் சாப்பிட்டேன். நான் நிஜமாவே நீ கோலாகி சாப்பிடணும் தான் யோசிச்சேன். நீ ரொம்ப காண்டாக்குனியா? அதனால தான் அப்படி பண்ணிட்டேன். சாரி. கோவம் இருந்தா எனக்கு கஷ்டமா இருக்கு. விடு, நான் வெளியே போய் வேற ஏதாவது வேலை தான் பார்க்கறேன். இருக்காதுன்னு. விட மாட்டேன், விட மாட்டேன்னா விட மாட்டேன் தான். அப்புறம் கேர்ள்ஸ் சொல்லுங்க. வழியா கேர்ள்ஸ் சொல்லுங்க. நீ ஏன் ஓட்டுற? இப்பெல்லாம் அப்படிதான்டா. நம்ம கண்டுக்கவே மாட்டா. அப்படியே பிஸியா இருப்பா புருஷனோட. நம்ம கூட பேசுறதுக்கு டைம் இருந்தா தானே. 2 வருஷமா நீங்க தானே டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க. 8 வருஷம் பிரிஞ்சிருந்தாங்கல்ல, கொஞ்சம் பேசட்டுமே, விடுங்களேன். அட நீ வேற விட்டாங்க மட்டும் தான் இருப்பாங்க. மத்த ஜீவனுங்க இருக்கிறதா தெரியவே தெரியாது. இது எல்லாரும் மறந்துடுவாங்க. இந்த அளவுக்கு பேசுவாங்கன்ற. ஆமாண்டா, ஆமா. அப்படி என்னதான் பேசுவாங்களோ தெரியாது, ஆனா பேசுவாங்க. என்ன என் தங்கச்சி என் மாப்பிளையும் ஓட்டுறியா? பாத்தியாடா உடனே சப்போர்ட்டா. என்ன நீங்க எல்லாம் என்ன ஓடிட்டு இருக்கீங்க? பிச்சிரோ பிச்சு என்ன? என்ன பேசணும் சொல்லுங்க, பேசலாம். எனக்கு கோவமா இருக்கு. என்ன? சொல்லுங்க நீ. எப்ப வருவாரு பிபி? இன்னும் காணும், போர் அடிக்குது. நான் இப்ப கோவமா இருக்குன்னு பேசிட்டு இருக்கேன். நானா இருக்காக பண்றேன். பிபி நம்ம கூட இருக்கோம்னு பார்த்தா அப்படியே மென் ஸ்டாக்கா போய் செட்டில் ஆயிட்டாரு. நான் கூட டாடி என் கூட தான் இருப்பாருன்னு யோசிச்சேன். அவர் அப்படியே இந்த கேங்கோட ஃபார்ம் ஆகி மிங்கிள் ஆயிட்டாரு நீ சொன்ன மாதிரி. நான் சொல்லல, அவங்க டெய்லி பேசுறாங்கன்னு எனக்கு தோணுச்சு அப்பவே. அதனால தான் நான் சொன்னேன். நான் இங்க கோவமா இருக்கேன். என்ன? ஆ, என்ன? நான் இங்க கோவமா இருக்கேன். சரி இருந்துக்கோங்க. இப்ப அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? நான் கோவமா இருந்தா நீ என் கூட தானே பேசணும். அப்படியெல்லாம் முடியாது. எனக்கு யார் கூட தோணுதோ, யார்கிட்ட இருக்கணுமோ அங்கதான் இருப்பேன், அங்கதான் பேசுவேன். உன் புருஷன் இப்படி சூடுக்காரா? இந்த புருஷன் என்னை ரொம்ப சுத்திச்சிட்டாரு, போதும். சரி, அப்புறம் நைட்டுக்குமான்னு சொல்லட்டும், மூஞ்சிலே குத்துறேன். நீ அதில் பழி வாங்கிடாத, அவ்வளோதான் சொல்லிட்டேன். நிஷா, நான் அதுல தான் பழி வாங்க போறேன். நான் முடிவு பண்ணிட்டேன். ப்ளீஸ், 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 ப்ளீஸ். ஏனி நம்ம வெளியே போக கொஞ்ச நேரம். இங்க இருந்து என்ன பண்ண? சரி சரி பாப்பா. எப்படி சமைக்க சொல்லியிருக்க? என்ன சமைக்க சொன்ன? ஆமா, சமையல் யாரு இருக்கா? எல்லா குட்டீஸுங்களும் அங்கதான் இருக்கு. உன் சின்ன பையனும் உன் மருமகளும் அங்கதான் இருக்காங்க. என்ன இன்னைக்கு அவங்க இன்சார்ஜா? ஆ, ஆமா. ஒவ்வொருத்தர் பொறுப்பு ஏத்துக்கணும்ல, அதான் அவங்க கிட்ட கொடுத்துட்டேன். இப்படி அவன் போனா வரும் புள்ள தானே, கஷ்டம்தான், அனுப்பி வச்சேன். என்னென்ன என் பிள்ளை குறை சொல்ல தூக்காத. ஆமா, வராது. இவங்கெல்லாம் சரி, வாண்டிங் எப்படி போச்சு? அதானே, என் வீட்டு வாண்டங்க நவுறாதுங்களே. எங்க கூட நடுப்படிக்கலாம் போகாதே. இப்படி போச்சு. நைட்டு டிஃபனு பொங்கல் சாம்பார். பொங்கல், அதான் சொஜ்ஜி, வடை, சட்னி. அதான் வடை சாப்பிட ஓடிச்சுங்க. அதெல்லாம் நீ மட்டும் என்கிட்ட சொல்லிருக்கணும். இன்னும் சுட ஆரம்பிக்கல, டென்ஷன் வேண்டாம். அதானே, எப்ப சுற்றாங்க மட்டும் சொல்லி ஓடிடுறேன். வந்து உங்களை கூப்பிடுவாளுங்க, சொல்லியிருக்கேன். அதான் என் சமத்து, கரெக்டா இதை சொல்லிடணும். அதானே, இப்படி போறதுக்கு வேணான்றீங்க. ஒன்றும் சொல்ல. உன்கிட்ட வாய் கொடுத்து மாட்டிக்க முடியுமா? ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் இல்லை. எக்ஸ்ட்ரா திருப்பதி, கல்யாண திருப்பதிலாம் இன்னைக்கு பேசலாம். இன்னைக்குமா பேச போறோம்? ஏதாவது சொன்னாங்களாம்மா? அத்தை உங்ககிட்ட சொன்னாங்களா? சொன்னாரு. பால் பழம் இருக்கிறாங்கல்ல, எடுத்து முடிச்சிட்டோம், 2 நாள் கழிச்சு பேசிட்டான்னு சொல்லியிருக்காரு. அப்படிங்களாமா? சரி சரி. பரவாயில்ல, இன்னும் கேங்க விட்டீங்க வந்திருக்க. பரவாயில்ல பரவாயில்ல, நைட் ஃபுல்லா என் கேங் கூட தானே இருப்பேன். அதான் கொஞ்ச நேரம் உங்க கூட பேசலான்னு வந்தேன். அப்போ எங்கள் பொண்ணு எங்கேயும் டைம் ஒதுக்குது. என்ன பண்றது, காலவர் அரவர் எல்லாருக்கும் ஒதுக்க வேண்டி இருக்கே. அதனால ஒதுக்குவேன். எப்படி விட்டான்? எங்க விட்டாரு? நானால வந்திருக்கேன். ஒரு தான் இருப்பாரு. ஏண்டி அவங்க உசுக்கத்திலயும் உச்சுக்குமே வராதா? அப்புறம் கூட கொஞ்ச நேரம் பேசணும். அவர் கூடவே இருந்தா எப்படிமா?
நைட் எப்படி அங்கே தானே இருக்க போகிறான், கொஞ்ச நாள் தானே விடுங்க பார்த்துக்கலாம். அப்போ எல்லாரும் ஒன்று வச்சு செய்ய போகிறாங்க நைட்டு. அதெல்லாம் நிறையவே வச்சு செய்வாங்கம்மா, நிறையவே வச்சு செய்வாங்க. என்னதாண்டி உங்க 3 பேருக்கு பிரச்சனை? நான் கூட கேட்கணும்னு நினைச்சேன், என்ன அந்த 2 பசங்க கூட ஒட்டவே மாட்டேங்குது, என்ன பண்ண? அது நகை போடாம எது போடாமே அப்படி தெரியாது. தப்புன்னா உடனே இவன் மேலதான் குற்றம் சாட்டிட்டா தானே வேலை. நீங்க 2 பேரும் சண்டை போட்டதே இல்லையா? ஏன்டி இப்படி இருக்கீங்க? அத்தை நிஜமாவே எனக்கு என்னன்னு புரியல. அவன் ஏன் கோவமா இருக்கான்னு எனக்கு தெரியல. எப்படிமா தெரியாது? உன் மேல தானே கோவமா இருக்கா? உடனே தெரியாதுன்னு நடிக்கிறேன். சில விஷயம் பண்ணிருப்போம், லட்சணம் தெரிஞ்சு அவ விலகி இருப்பா. என் பொண்ணு லட்சணம் தெரிஞ்சிச்சு, இது இருக்க தெரியாம போச்சு. இல்லம்மா நான் சொன்னேன். அவங்க அத்தை அவகிட்ட கேக்குறாங்க, அது அவ பதில் சொல்லிப்பா. மத்தவங்களும் இதுல தலையிட தேவையில்லை. அதானே, இது எனக்கும் என் மருமகளுக்குள்ள ஒரு விஷயம். நாங்க பேசிக்கிறோம், இதுக்கு எல்லாரும் தலையிடுங்க. சரி, நான் தலையிட ஏதோ உனக்காக பேச வந்தோம், இன்னும் பேச தேவையில்லை. அவ சமாதானம் ஆயிடுவா அத்தை, நீங்க கவலைப்படாதீங்க. நாள்ல இருந்து அவ ட்ரெஸ் போடுவா. ஒருத்தவங்க அந்த போதும், சின்ன வருஷம் சண்டை போடாத இருக்கீங்க. எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமாயிடுச்சு. ஒன்னும் இல்ல அத்தை, எனக்கு அவன் மேல எந்த கோவமும் கிடையாது. போதுமா? போதும். அவன் என்ன பேசினாலும் தப்பா நினைக்காது. அவன் ஒரு மாதிரி சரியில்லை, எனக்கே தெரியுது. எனக்கு தெரிஞ்சு அவனால்தான் 2 பேருக்கு சண்டை வந்திருக்கோன்றது புரியுது. அத்தை அதை பத்தில எதுவும் பேச நான் விட்டுருன்னுட்டேன். சரி, நான் பேசல. இன்னைக்கு அவன் தான் காரணமா? ஆமாம்மா, என்னன்னு தெரியல, ஒரு மாதிரி டபுள் மீனிங்கா பேசுற மாதிரி இருக்கு. அது டபுள் மீனிங்காவே இல்லை, டைரக்டாவே தப்பா தான் பேசுறாரு. அவருக்கு என்ன பிரச்சனைமா, என்னன்னு சொல்ல தெரியலமா எனக்கு. என்ன மையம் இப்படி திரும்ப எல்லாரும் பாக்குறாங்கல்ல. அம்மா பொண்ணு பேசுறீங்க, திடீர்னு திரும்ப சீசன் பேசுறீங்க. அதுமா திரும்புமா, என்ன நகை போட்டான்னு பாக்கல, திடீர்னு ஞாபகம் வச்சு திரும்பி பார்த்தேன். ஓ அப்படியா? என்னடி சொல்ற? ஆமா, அவரதே சரியில்லை. அதுக்கு கடவுள் தான் காரணமா இருப்பான்னு மட்டும் தெரியுது, என்னன்னு தான் தெரியல. பாக்கலாமா, என்ன நடக்குதோ நடக்கட்டும். அதுலதான் அவன் முத்தி வச்சுட்டு இருக்கா. இல்ல, உண்மை வெளியே வந்தா அவ்வளவு சமாதானம் ஆயிடுவான். கவலைப்படாதம்மா. அவர்கிட்ட பேசிட்டுமா? வேண்டாம்மா, மேலும் மேலே யாராவது பேசி பேசி டென்ஷன் ஆகி கோவத்தை கலப்புறதுக்கு அமைதியா விட்டாலே சரியாயிடுவாங்கம்மா. சரி, அதுவும் சரிதான். ஆனா அவளை ட்ரெஸ் எல்லாம் போட வேண்டிய எவ்வளவு மோசமா போட்டுருந்தா. நான் பாத்துக்கிறேம்மா அதை. சரி, நான் போய் சாப்பாடு எல்லாம் பாக்குறேன், ரெடி ஆச்சு, நான் வர கொடுக்குறேன், எல்லாம் வாங்க. சரி. என்ன பாதி டிக்கெட்டை காணோம்? அதான் மெயின் டிக்கெட்டை கூட காணோம். அவங்கெல்லாம் நடு வராண்டால உட்காந்து கதை பேசிட்டு இருக்காங்க. உங்க டிக்கெட்டும் அங்கதான் இருக்குது. நாங்க இங்க இருக்கும்போது அவ எப்படி அங்க போனா? அது எப்படி அவ போனா? அதெல்லாம் அவங்க போவாங்க, அவங்களுக்கு நம்ம தேவையில்லை. ஏன் உருன்னு இருக்க? எனக்கு அவ தள்ளி இருக்க மாதிரியே இருக்கு, உங்களுக்கு அது ஏன் புரிய மாட்டேங்குது? அவ சொன்னதுக்கு அவ இவ்வளவு கூட இருக்கா, உனக்கு அது புரியுதா இல்லையா? எனக்கு அதெல்லாம் தெரியல. அவ கிட்டே இருக்கணும், என்கிட்டயே எனக்கு ரொம்ப நேரம் இருக்கணும்னு தோணுதானா? அப்படி இல்லை. நானும் அந்த வீட்டு பிடிச்சி பாக்குறேன், ஆனா எனக்கு அது அவன் கிட்ட இருக்க மாதிரியே இல்லை. ஏன்டா, என்ன ஆச்சு உனக்கு? தெரியல, எனக்கு சொல்ல தெரியல. என் கூட மட்டும் மட்டும் நான் கொஞ்ச நேரமாவது இருக்கணும்னு தோணுது. ஆனா மனசை தொட்டு சொல், அவ சொன்னதுக்கு அவ இருக்கிறது அதிகமா இல்லையா? இல்லைன்னு சொல்லலையே. அப்புறம் ஏன்டா அவளை படுத்துற? இங்க நடக்கிற சம்பவம் அது அதை விட அதிகமா இருக்குல்ல. சரிடா, எனக்கு புரியுது. நாளைக்கு பால் போடுவோம். நாளைக்கா தாத்தா பால் படம்? ஆமாண்டா, நாளைக்கு தான் பால் போடுவோம். ஆமா, நீ ஏன் நகைலாம் போடாம வந்த? எதுக்கு? உனக்காக அழகா ட்ரெஸ் அதை வச்சு வச்சாங்களே, அதெல்லாம் போடல நீ? நல்லா கேளுங்க. இல்ல, ஒரு மாதிரி இருந்துச்சு, அதான் பெரியப்பா. என்ன மாதிரி இருந்துச்சு? அதெல்லாம் இல்ல, போடணும், புரியுதா? உனக்கு அது பிடிக்காத விஷயம் எல்லாம் இல்லை, உனக்கு அது பிடிச்ச விஷயம் தானே. ஏதோ உனக்கு பிடிக்கல, உனக்கு அது ஒத்து வரலன்னா சரி, ஆனா நீ எப்பவுமே அப்படித்தானே இருப்ப, அப்புறம் என்ன? உனக்கு பிடிச்ச விஷயத்த போடுறது உனக்கு என்ன பிரச்சனை? இல்ல பெரியப்பா, நாளையில இருந்து போடுறேன். சரி, இப்ப சொல்லிட்டேன்னு கோவப்படாத. எல்லாம் ரெடியா இருக்கும்போது நீ மட்டும் அப்படி இருக்கிறது கஷ்டமா இருக்குடா. பெரியப்பா ஒண்ணும் இல்ல, நாளைக்கு நான் போட்டுக்கிறேன். ஏன்டா, உங்களுக்கு சண்டையா என்ன? அப்படிலாம் இல்ல மாமா. அப்புறம் என்ன தங்கம், உனக்கெல்லாம் சேர்த்து தானே எடுத்துட்டு வந்திருக்கு. எல்லாம் ஒன்னா தானே தைச்சிங்க, அப்புறம் என்ன? மாமா, நாளைல இருந்து நான் போடுறேன். கஷ்டமா இருக்குல்ல மாமாக்கு? மாமா வருத்தப்படாதீங்க, நாளைல இருந்து நான் எல்லாமே போட்டுப்பேன், ஓகேவா? அது போதும். அது என்னப்பா, எல்லா பொண்ணுங்களையும் கேக்குறீங்க, என் பொண்ணை யாரும் கண்டுக்க மாட்டீங்க. இப்போ உங்க பொண்ணு தாடி கட்டுனா கட்டிட்டோம், நகை போடுனா போட்டுரும். ஐயா, எனக்கு அதெல்லாம் பிடிக்காது.
போட மாட்டேன் பிடிக்காதுன்னு சொல்ற பொண்ணுக்கு நாங்க என்ன பண்ணிட்டோம்? இவங்க எல்லாம் குழந்தையில இருந்தே போட்டுன்னு இருக்காங்க. அதனால இவங்க கிட்ட சொல்றேன். அவ்வளவுதான். என் பொண்ணையும் கட்டாயப்படுத்தினா போடும். புடிச்சு போடாம இருக்கவங்கள திட்டலாம், கட்டாயப்படுத்தலாம். பிடிக்கவே இல்லைன்றவங்கள எப்படி கட்டாயப்படுத்த முடியும்? எனக்கு கொஞ்சம் வச்சுங்க. உங்க ஆளை பாக்குற மாதிரி நைஸா எதிர்க்க இருக்க பிரபாவோட அப்பாவும் பிரபாவும் நைஸா பாருங்க. ஓ சரி சரி. இல்லப்பா அவன் இருப்பான்ப்பா வந்து நீ சரிப்பட்டு வர மாட்டேன். இப்பவே சொல்லிட்டா உனக்கு இல்லை அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ. அப்படி சொல்லாருங்கப்பா எனக்கு வேணும் போகுது எனக்கு தான் போ எனக்கு மட்டும்தான் போதும். விட மாட்டேன் விட மாட்டேன் விட மாட்டேன். என்னால் எதுக்காகவும் யாருக்காகவும் விட்டு கொடுக்க முடியாது. அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்க மாட்டேயே. நீங்க சொல்றது அப்படி செய்யப்பா ப்ளீஸ்ப்பா ப்ளீஸ்ப்பா மன்னிச்சிருங்கப்பா. இதுதான் கடைசி அதுக்கப்புறம் சொல்லி தர மாட்டேன். இல்லைன்னு எப்போ பார்த்தாலும் எங்க இருக்காலும் அங்கதான் உன்னை பார்க்கணும் புரியுதா? தங்கச்சி கோவப்படுறப்பா. அவளை சமாதானப்படுத்திக்கலாம் படுத்து அவ்வளவுதான். அவளே எடுத்துக்கோ அவ்வளவுதான். சரிங்கப்பா. இன்னொரு வாட்டி சொல்ல மாட்டேன்டா புரிஞ்சுக்கோ புரியுதா? புரிஞ்சுதுப்பா. பார்த்து சுதமா படிச்சுக்கோ அவ்வளவுதான் சொல்ல முடியும். சரிப்பா. உங்க அப்பா பையன் தானே இப்படி பிளான் போடுறாங்க பார்த்தீங்களா? பக்கவே தெரியும் எதனால ஒரு சந்தேகம் இருந்துச்சு. ஆனா இவன் எப்படி மாறினா? அதுதானே எங்களுக்கு தெரியும். அவங்க அப்பாவை பார்த்து பேசக்கூட மாட்டான். இப்ப என்னன்னா இவ்வளவு பேச்சு பேசுனா அவத்துக்கே வேணும்னு கத்துறான். புரியா? உங்ககிட்ட சொல்லிடாத. நாங்களே பார்த்து என்னன்னு பண்ணலாம். நம்ம நாட்டுக்கிட்ட பேசலாம். சரி சரி. என்ன கைஸ் என்ன விட்டு பேசிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்ல, சும்மா போர் அடிக்கிறேன்னு பேசிட்டு இருக்கோம். இந்த கைட்டு விட்டாங்க. ஆமா ஆமா கைட்டு விட்டுட்டாங்க. இப்ப என்னன்ற ஒன்னும் ஒன்னும் இல்ல சும்மா கேட்டேன். அவன் பக்கத்துல போய் உட்கார வேண்டியதானே இதுக்கு உட்காந்துட்டு இருக்க. இருக்கு அவன் எட்டு விடுவான் எனக்கு அடிபடுறதுக்கா? அது கூட இங்க இல்ல அப்ப நீதானே அவன் பக்கத்துல இருக்கணும். அதெல்லாம் முடியாது டாடி. வேண்டாம் வெறுப்பிக்கிறாரு அவ்வளவுதான் சொல்லிட்டேன். டாடி நான் ஒரு வேஸ்ட் ஃபெலோ விடுங்க டாடி. அண்ணன் வெறுத்துறான் டாடி. அவன் அழகா ஸ்டைலா எல்லாமே தானே இருக்கான். அதெல்லாம் இந்த குறைய சொல்றது அவன் அழகா தான் இருக்கான். ரொம்ப ரொம்ப அழகா தான் இருக்கான். அதுக்கு அவன் ஆட்டிடியூட் இருக்குல்ல எனக்கு அது பார்த்தாலே கோவம் வருது. என்கிட்ட ஒருத்தன் பண்ணியும் அவன் திமுறா பேசுறான்ல. அதுக்கப்புறம் இஷ்டம். என்ன இந்த வீட்டுக்கு பொண்ணு சாப்பிட்டுக்குள்ள பக்கத்துவா ஃபர்ஸ்ட் அங்க இருக்கவங்க ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு அப்புறம் கூப்பிடுவோம். ஸ்நாக்ஸ் சாப்பிட்டு நோக்கி இருக்கு வர சொல்றாங்கல்ல அதான். என்னது வடையா? என்ன விட்டுட்டு இந்த வீட்டுல வர சொல்றாங்களா? ஆமா இருக்க தெரியாம போயிடுச்சு. ஆனா இருக்க தெரிஞ்சுதான் ஒரு 10 கிலோ போட்டுருக்காங்க. உனக்கு மட்டுமே ஒரு 7 கிலோ கவலைப்படாது. எனக்கு வந்து சாப்பிடுறது எப்படி சொல்றேன்? அதான் நான் செல்ல குட்டிடா. ஏன்டா அவளுக்கு கலாய்க்கிறா? இல்ல நான் இல்லமாமா சும்மா சொன்னேன். ஆயில் ஐட்டம் பொரிக்கிறது ஸ்வீட் எல்லாம் முதல்ல பறந்துட்டு வருவாள் அதனால கலாச்சம். உனக்கு நான் சாப்பிட விடுறேன். என்னை விட 10 மடங்கு 100 மடங்கு வெறும் ஸ்வீட்டா சாப்பிடுற வடையா சாப்பிடுற பொண்டாட்டி கிடைக்கட்டும். அதுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லாம வாய்ப்பே இல்லை. நாங்க புடிச்சு பிரிச்சு ஊட்ட போனதுதான் எங்களுக்கு கிடைச்சிருக்கு. என்ன சொல்ற? ஆமாமா அப்படிலாம் கிடைக்கும்னு சொன்னேன். அது உனக்கு இந்த ஜென்மத்துல வாய்ப்பு இல்லாமவனே வாய்ப்பு இல்லை. கருணாக்கு காரி அவகிட்ட சாபம் வாங்கிட்டு தம்பி கொஞ்சம் பொறுத்து இருந்திருக்கலாம். இப்பவே சொல்லிட்டேன். என்ன நகை ஏன் நம்ம பாக்குறீங்க? ஒன்னும் இல்லடா ஒன்னும் இல்லை பார்க்க மட்டும் தான் முடியும். அதான் புரியலண்ணா. பேசுன பேச்சுக்கு வேற எவ்வளோ வாய் உடைச்சிருக்கோம். நீ அதுவே பார்த்துட்டு இருக்காண்டா அப்படின்றீங்க. ஆமா பொண்டாட்டி பண்ணிக்கிட்டு மாதிரி சத்தியம் அதனால பொறுமையா இருக்காரு. இல்லைன்னா நான் சொன்னதுக்கு அவன் பொண்டாட்டி உரிமை கொண்டாடுறதுக்கு நான் வாய உடைச்சிருக்கோம். சரி நான் பாக்குறேன் என்ன நடக்குது. என்ன எதுக்கு சாப்பிடாம வந்து உட்காந்துட்டு இருக்கீங்க? என்னாச்சு உங்களுக்கு இன்னைக்கு? இவர்கிட்ட முடியலடா. மேல உட்கார வேண்டாம் எழுந்துருங்க. என்னம்மா என்ன பிரச்சனை? எதுக்கு மூஞ்ச ஊதுன்னு வச்சுட்டு இருக்க? சாப்பிடாம வந்து என்ன பிரச்சனை? எனக்கு பசிக்கல நான் சாப்பிடல. எப்படி பசிக்காம இருக்கேன் தங்கத்துக்கு? எனக்கு பசிக்கல அதனால நான் சாப்பிடல. அம்மில வச்சில மூடி தங்கம் உங்களுக்கு. நான் யாரும் கோவப்பட இல்ல கோவப்படுறது உரிமை இருக்கா இந்த வீட்டுல? சரி என் மேல ஏதோ தப்பு. என்ன அதுக்கு கூட இருக்கல அப்புறம் நான் சாப்பிடாம இருக்கீங்களா? உங்களுக்கு பிடிக்கும் தானே பொங்கல் செய்ய சொன்னேன்.
இப்படி பண்றீங்க? என்ன இருக்கு? ஏன் இந்த மூட் அவுட்? ஏன் உங்களை விட எவ்வளோ அதிகமா உங்க கூட இருக்கு? உங்களுக்கு டெய்லி 5 நிமிஷம் தான் சொன்னேன். எவ்வளவு அதிகமா இருக்கு, அதை நீங்க புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. எவ்வளவு திட்டு வாங்கினாலும் எவ்வளவு பேச்சு வாங்கினாலும் உங்க கூட இருக்கேன்ல. ஆமா, முடியவங்களை எல்லாரும் திட்டாங்க. ஓ, அப்ப நான் திட்டு வாங்கல அப்படிதானே? என் ட்ரெஸ்ஸிங் சென்ஸை பத்தி கலாய்க்கல அப்படிதானே? நான் அப்படி சொல்லல. சமாதானப்படுத்த வந்தேன் பாருங்க. செருப்பாளி அடிச்சு. என்ன பெரிய வார்த்தையில சொல்றேன்? கொஞ்சம் இருக்கிறேன் இருக்காது என்ன? சரி சரி, நம்மளோட டாக்ல சாப்பிட்டா கட்டி போட்டு நான் போறேன். போறேன். ஏன் நீ படுக்க இடம் இல்லையான்னு வாய ரூம் போவேன், எங்க அப்பா ரூம் போவேன், எங்க தோண்டாங்க போய் படுத்துட்டேன். நீ கூட கொடுக்குற என் கூட என்கிட்ட அவ்வளவுதான். அதெல்லாம் முடியாது. வேண்டாம், நீ விரும்பிட்டாரு. உங்களெல்லாம் வெறுப்பேற்றிட்டு இருக்கிறது நீங்க, நான் இல்லை. நான் என்ன விரும்பிட்டேன்? உருன்னு வச்சிருக்கிறது நீங்க. அப்புறம் நான் எவ்வளவு நாள் ஜெயிச்சிட்டு இருக்கேன். உருன்னு இருக்கிறது யாரு? அவனும் அதிகமா கொண்டு இருக்கும் ஒரு வீட்டுல ஒருத்தர் இருக்கானே. சரி, அதுக்கு நான் என்னங்க பண்ண முடியும்? என்கிட்ட மூச்சை காட்டுறீங்க, நானும் அதுக்கு காரணம். ஆமா, அவனடி கொடுத்துட்டு கூட சொல்லி வச்சுக்கோ யாரு. இப்ப திருவிழால ஒரு சண்டை வரணும் அதானே? உங்க இஷ்டம், நீ என்ன பண்ணிட்டு போகணும் விடு. என் பேச்சை கேட்டிருக்க, உன் பிடிவாதம் தானே? நம்ம பிரச்சனை கேட்டதே இல்லை. அப்பா ரொம்ப கேட்டீங்களே. பசிக்குது, ரொம்ப பசிக்குது. எடுத்துட்டு வந்து வச்சிருக்கோம்ல, சாப்பிடுங்க. எனக்கு எப்போ விட்டு விட்டுருக்கணும். விட்டு தான் சாப்பிடுவேன். அவங்களும் உங்களுக்கு கூட்டி விட தயாரா இல்லை. எவ்வளோ விட்டு தரும் என் பொண்டாட்டி தான் வைக்கணும். முக்கியமா அவதான் தயாரா இல்லை. ஏண்டி முடியாதுன்னா முடியாது. எடுத்துட்டு வந்தா ஊட்டி விட மாட்டியா? மாட்டேன். பாசமா தான் எடுத்துட்டு வந்தேன். ஆனா நீங்க பண்ணீங்கல்ல சில சேட்டை, அதுல முடிவு பண்ணிட்டேன் விட்டு விடக்கூடாதுன்னு. சரி, சமாதானம் ப்ளீஸ். சமாதானத்துக்கும் நான் தயாரா இல்லை. வேண்டாம் நிச்சயமான. சாப்பிடுங்க. ஆ. இல்ல பசியோட இருக்கீங்கல்ல, தான் என் பொண்டாட்டி தான் கண்டுக்கும் இல்லை. அது பொண்டாட்டி கண்டுக்கும், அதுக்கு பசி பரவாயில்லன்னு தோணுச்சு. சாப்பிடுங்க. அப்புறம் இருக்கு பஞ்சாயத்து. ஒரு வாங்கி ஒழுங்கு சாப்பிடுங்க. அப்புறம் தான் நான் சாப்பிட்டேன். போதும், நிச்சயமாகவே வாய்ப்பு ப்ளீஸ். ப்ளீஸ்மா. கொஞ்சம் முடியாதாம. வாதம் இந்த ஒரு வாய் மட்டும், அதுக்கப்புறம் கம்பல் பண்ண மாட்டேன். ஓகேவா? ம். கீழே உட்காந்துருக்கீங்க. பரவாயில்ல, நான் இப்படி உட்காந்துக்கிறேன். நம்ம ரோட்டாடா இருக்கீங்க. நார்மலாக வரதுக்கு யாரும் இங்கே என்ன பண்ணாங்க? என்ன பண்ணணும்? என்ன பண்ணணும் இப்போ தெரியும். அப்புறம் என்ன கேள்வி? அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. அப்புறம் தெரியுது, அதுக்கு வந்து நீ என்னை கண்டுக்கவே மாட்டேன். உங்களுக்கு தந்தாதான் கண்டுக்கிற மாதிரியா என்ன? ஆமா, என்ன கொடுக்க தர மாட்டேன்னு விருப்பத்துறேன் நீங்க வந்து. பரவாயில்ல, நான் வெறுப்பேத்திட்டே போறேன். சூது கதறி என்ன சொல்றேன்? நான் சமத்து பையனா இருக்கும் பார்க்குறேன். என்ன அரகண்டா மாத்துறது நீ தான், நீ மட்டும்தான். ஓ, நான் மாத்துறேன். ஆமா, நீ வேற யாரும் என்ன மாத்துறேன்? என்ன விருப்பிட்ட பையனா மாத்துறது நீ தான். சரி, பிடிச்ச பையனும் ஓரளவு உங்களுக்கு எது? எனக்கு விரும்புறது நீ தான். சரி சரி, இப்ப என்ன வேணும். அது? யாராவது வந்துடுவாங்க. வேணும். அவங்க எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிட்டு இருப்பாங்க, புரிஞ்சுக்கோ. வேணும். தானே உங்க பிடிவாதத்தை யாரும் ஜெயிக்க முடியும்? வேணும். சாமி எடுத்துக்கோ, ஒன்றும் பிரச்சனை இல்லை, தந்துக்கோ. அது வந்து சோதிக்காத. ஒன்றும் இல்லை. என்ன? என்னன்னு? போதும் போதும் வேண்டாம். சொல்றேன், எல்லாம் வந்துடுவாங்க, அது வாங்கிடாதீங்க. ஏங்க எல்லாம் படுத்துறீங்க, யாரும் வந்துடுவாங்க, புரிஞ்சுக்கோங்க. யார் வந்து எனக்கு நீ பொண்டாட்டி தானே? பொண்டாட்டி தானே? அந்த ஹோட்டலே இந்த ஒரு கேள்வி கேட்டேன். ரவுடி பையா, ஏன் தான் பிஸ்டியா ரவுடி 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 ரவுடி? போல நான் ரோட்டுக்கு வந்துட்டு போறேன். என்ன ரொம்ப பல்ப் இது போல? ஆமா, அப்போ ரொம்ப நாள் கழிச்சு கொடுத்தாலும் அதான். என்னதான் இருக்கும். அப்போ உங்களுக்கு பிடிக்கல. ஆமா, பிடிக்கல. இப்படி டார்ச்சர் பண்ணி வாங்கினா யாருக்கு தான் பிடிக்கும்? டார்ச்சர் பண்ணி வாங்குறேன். இல்லையா, யாராவது வந்துருவாங்க பயப்பட வைக்கிறீங்களா? அது பேர் என்ன? உனக்கு சந்தோஷம் இல்லை. சொல்றேன், உங்களுக்கு புரியுதா? ஒரு விஷயம்
பீஸ்ஃபுல்லா சந்தோஷமா நடக்கணும். அது எதுவா இருந்தாலும் சரி. அடுத்தவங்களோட கட்டாயத்துக்கு அடுத்தவங்களோட விருப்பத்துக்கு எப்பவுமே நடக்கக்கூடாது. அது நம்ம விருப்பத்துக்கு நம்ம காதல்ல நடக்கணும். அப்பதான் அந்த விஷயத்துக்கு வேல்யூ இருக்கும். நான் கூட தான் கேட்டேன். fraud. பரவாயில்ல. அப்படின்னு தோச்சிட்டு தான் முத்தி கச்சிட்டு இருந்தீங்க. மற்றபடி வேற எதுவும் இல்லை. அப்படி இல்லை, நீயும் அவாய்ட் பண்ற சுத்தி எல்லாமே ஒரு மாதிரியா இருந்துச்சு. ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்த ஃபீலாக இருந்துச்சு. அப்ப சார் உள்ளுக்குள்ள டென்ஷனா தான் இருந்தீங்க. ஆமா, ரொம்ப ரொம்ப. ஏன்டா இப்படியோ நான் என்ன பண்ணிட்டேன், நான் பொண்டாட்டி எனக்கு வந்துக்கல. வாட்டி கண்டுட்டேன்னு சொன்னேன்னு வைக்கேன். சென்னை மாதிரி இல்லைல்ல. இங்கிருந்து வரும்போது அப்படிதான் சொல்லி கூப்பிட்டு வந்தேன். அப்புறம் என்ன சரி, அப்புறம் கொன்றுவேன், ஓட விட்டு அடிச்சிருவேன், ஓடிடுங்க. என்ன திட்டுற? பின்ன உனக்கு கொஞ்சம்